பிரதமர் நரேந்திர மோடி விவேகானந்தர் மண்டபத்தை சென்றடைந்திருக்கிறார். சிறப்பு படகு மூலம் அவர் விவேகானந்தர் மண்டபத்தை அடைந்திருக்கிறார். 2 நாட்கள் அங்கு தியானம் மேற்கொள்ள இருக்கிறார். ஸ்ரீபாதம் பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி வணங்க இருக்கிறார். அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வெண்கல சிலை, விவேகானந்தரின் வெண்கல சிலையை மரியாதை செலுத்த இருக்கிறார். மேலும் அங்கு தியான மண்டபத்தில் அவர் தியானம் செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது. 2 நாட்கள் இந்த தியானத்தில் அவர் ஈடுபட இருக்கிறார். கடந்த மக்களவை தேர்தல் பரப்புரை நிறைவின் பொழுது உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேதார்நாத்துக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய கோயிலில் வழிபட்டு பின்னர் அங்கு இருக்கக்கூடிய குகையில் தியானம் செய்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது 7வது கட்ட தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் பரப்புரை இன்றைய தினம் ஓய்ந்திருக்கிறது. தற்பொழுது பிரதமர் கன்னியாகுமரி வருகை புரிந்திருக்கிறார். அவர் தியானத்தில் ஈடுபட இருக்கிறார். விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் சிவமணி இணைகிறார். சிவமணி, இப்போ என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்க இருக்கு? இப்போ அங்க என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு பிரதமரினுடைய தியானத்திற்காக? பிரதமர் மோடி தனி அந்த படகு மூலமாக, படகு குழாமிலிருந்து தனி படகு மூலமாக 5க்கும் மேற்பட்ட படகுகள் பாதுகாப்போடு விவேகானந்தர் மண்டபத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார். விவேகானந்தர் பாறையில தரையிறங்கிய அவர் அங்கிருந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அம்மனுடைய ஸ்ரீபாதத்திற்கு சென்று வழிபட்டு தொடர்ந்து வேட்டி சட்டையுடன் வந்திருக்கிறார். அவர் வந்து விவேகானந்த மண்டபத்திற்குள்ள நுழைந்து உள்ளே சென்றிருக்கிறார். உள்ளே விவேகானந்தர் திருவுருவ சிலை அமைந்திருக்கிறது, வெண்கல சிலை அமைந்திருக்கிறது. அந்த சிலைக்கு அவர் மாலை அணிவித்து மலர்களை தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார். அது போன்ற நிகழ்வுகள் அப்படிங்கிறது தற்போது நடைபெற்று வருகிறது. அவர் தியானம் அப்படிங்கிறது நாளை மதியம் வாக்கில் தான் தனது தியானத்தை துவக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் அதுவரைக்கும் அவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த விவேகானந்தர் மண்டபத்தின் சிறப்புகளை கேட்டறிய உள்ளதாக தெரிகிறது. அங்கே இன்று இரவு அங்கேயே தங்கக்கூடிய பாரத பிரதமர் நாளை காலை அவர் தியானத்திற்கு முன்னாடி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்த இருப்பதாக தெரிகிறது. அந்த மண்டபத்தை முழுமையாக காலையில சுத்தி பார்க்கக்கூடிய அவர் அன்னையினுடைய ஸ்ரீபாதத்துல மீண்டுமாக வழிபாடு நடத்திட்டு முதல் தளத்தில் இருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தருடைய திருவுருவ சிலைக்கு அந்த பகுதியில் அமர்ந்து நாளை தன்னுடைய தியானத்தை தொடங்க இருக்கிறார். 2019ஆம் ஆண்டு கேதார்நாத்ல தியானம் செய்த அவர் இன்று கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தருடைய பாறையில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபத்துல அவர் தனது தியானத்தை தொடங்குகிறார். சுமார் 11 மணி நேரம் நாளை பகல் 1 மணி முதல் சுமார் 11 மணி நேரம் தனது தியானத்தை அங்கே நடத்துகிறார். அந்த தியானத்தின் அடுத்ததாக பத்திரிகையாளர் கோலகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், பிரதமர் அவர்களுடைய தமிழக வருகை, தியானம் போன்ற விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? பிரதமர் வந்து ஒவ்வொரு தடையும் அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய சைலண்ட் டே அன்னைக்கு அவர் வந்து இந்த விதமாக தியானம் மேற்கொள்வது அப்படிங்கறத வழக்கமாக வைத்திருக்கிறார். 2014 கூட மகாராஷ்டிரால இருந்த பிரதாப்கர் அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து அந்த மாதிரி தியானம் இருந்தார். அது பல பேர் நோட்டீஸ் பண்ணது கிடையாது. அந்த பிரதாப்கர்ங்கிறது சத்ரபதி சிவாஜி இஸ்லாமியர்களை வெற்றி கண்ட இடம். அங்க வந்து அது மராட்டியர்களுக்கு ரொம்ப ஒரு வீரபூமி என்று கருதப்படுகிற ஒரு இடம். அந்த இடத்துல அவர் சத்ரபதி சிவாஜிக்கு மாலை மரியாதை செய்து அங்க தியானத்தில் இருந்தார். அதே போல 2019 தேர்தல் அப்போ 2019 மே 18ஆம் தேதி, அதாவது லாஸ்ட் ஃபேஸ் 19ஆம் தேதி நடந்தது. அதுக்கு முன்னால மே 18ஆம் தேதி அவர் வந்து உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத் கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய குகையில அவர் தியானம் இருந்தார். சோ போன தடவை வடகோடியில இருந்தார், இந்த தடவை தென்கோடியில அவர் வந்து தியானம் மேற்கொள்ள இருக்கிறார். தென்கோடியில இதை தேர்ந்தெடுத்ததுக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிற உங்களுடைய பார்வையில் என்ன நினைக்கிறீங்க? அதே போல இது மறைமுகமான பிரச்சாரம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. ரைட், அப்படி அந்த விதமான ஒரு குற்றச்சாட்டு போன தடவை கூட முன்வைக்கப்பட்டது. அந்த மறைமுகமான பிரச்சாரம் சொல்லி நீங்க இன்டர்பிரேட் பண்ணலாம், அதுக்கான ஸ்கோப் இருக்கு. ஆனால் அதுல எந்த பிரச்சாரம் இருக்கு? அவர் மௌனமா இருக்கிறார். அவர் வந்து தியானம் மேற்கொள்ளுகிறார். அவர் ஏன் இந்த தடவை தென்கோடிக்கு வருகிறார்? போன தடவை வடகோடியில இருந்தார், இந்த தடவை தென்கோடிக்கு வருகிறார். பாரத பிரதமர் வடக்கையும் தெற்கையும் இணைக்க பார்க்கிறார். தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக தேசிய ஒருமைப்பாட்டை அவர் வலியுறுத்துகிறார். இது வந்து ஒரு விதமான அப்படின்னா அதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் வந்து மௌனமாக இருக்கிறார். எனக்கு இருக்கிற ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நான் ரொம்ப ஆச்சரியப்படுறது, பிரதமருடைய மௌனத்தை கண்ட எதிர்கட்சிகளுக்கு இந்த அளவுக்கு ஜுரம் வருதுன்னா ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வர்றப்ப இவர்களுக்கெல்லாம் டைஃபாய்டே வந்துவிடும்.
இப்போ இந்த தமிழகத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க நீங்க? அதை தடவை சொல்லு, போன தடவை வடகோடி, இந்த தடவை தென்னகத்துடைய தென்கோடிங்கிறது என்ன, கன்னியாகுமரி முனை தான். அந்த கன்னியாகுமரி முனையை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஊடகங்களுடைய பார்வை தன் மீது படணும், செய்திகள்ல வரணும், அது மூலயமா மறைமுகமான பிரச்சாரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அது நான் என்ன சொல்றேன்னா, ஏன் ஊடகம், மம்தா கூட சொல்லியிருக்காங்க, கேமராவுக்கு முன்னால என்ன தியானம் பண்ண வேண்டியிருக்கு, ஊடகங்கள் இதை காட்டக்கூடாது, ஊடகங்கள் ஏன் காட்டுது, அது மம்தாவே சொல்லுங்க. நாங்க அவர் தியானத்தை பத்தி நாங்க கேள்வி கேட்கல, ஆனா ஊடகங்கள போகுதே அப்படிங்கிறாங்க. தியானத்தை கொஸ்டின் பண்ணலாம், ஆனா ஊடகங்கள் வெளிச்சம் போடுகிறது அப்படின்னு. அப்படின்னா அவர் தியானம் செய்யக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஊடகங்களை பார்த்து நீங்க ஒளிபரப்பாதீர்கள் சொல்லட்டும். இவர் தியானம் செய்வதற்கு உரிமையை பெற்று இருக்கிறாரா இல்லையா? இவருக்கு அந்த தனிநபர் உரிமை உண்டா இல்லையா? இல்ல, தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருக்கக்கூடிய காலகட்டத்துல இப்படி பண்றது வந்து மறைமுக பிரச்சாரமா அமையும் அப்படிங்கிறது அது உங்களுடைய இன்டர்பிரேஷன் தான். அது உங்களுடைய இன்டர்பிரேஷன். அது எப்படி பிரச்சாரமா அமையும்? அவர் பேசவே இல்லையே, அமைதியா இருக்காரு, கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இருக்காரு. ஒரு மனுஷன் கண்ணை மூடிட்டு தியானத்துல எது பண்ணிட்டு அது பிரச்சாரமா? அது என்ன பிரச்சாரம் இருக்கு? சார், இணைப்புல வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு கோலகல ஸ்ரீனிவாஸ்.